நார்த் இந்தியால இருந்து வரான், இல்ல ஹாலிவுட்ல இருந்து யாரோ ஒரு ஆக்டர் இங்க வராங்கன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்லயோ இல்ல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா, வணக்கம் தமிழ்நாட்டு மக்களே அப்படின்னு சொன்ன உடனே ஓன்னு கத்துவாங்க நம்ம ஆளுங்க. ஏன்னா வெளில இருக்கிறவன் தமிழ் பேசுறது பெருமையா நினைச்சிட்டு இங்க கத்துவாங்க. ஓகேவா? அந்த மாதிரி சாரு இவர் வந்துட்டு, ஏய் நம்ம ஊரு பேரை இவர் வாயில சொல்லிட்டாரு, ஓன்னு கத்துனா லூசு பையல அப்படின்னு தான் கேட்பானுங்க. ஏன் நீ ஷூட்டிங்ல இந்த பக்கம் போனதே இல்லையா? நெய்வேலிக்கு தானே ஷூட்டிங் வந்த. அந்த ஸ்னேகா ஸ்கூலுக்கு போனியா? கண் தெரியாத பார்வையற்ற ஸ்கூலுக்கு போனியா? நீ உன்னை கூப்பிட்டாங்கல்ல, போனியா? ஒரு ரிக்வஸ்ட் தானே வச்சானுங்க, போனியா? போல. ஏன் போல? ஸ்னேகா ஸ்கூலு காது கேட்காதோர், வாய் பேச முடியாதவங்க, இல்ல கண்ணு தெரியாதவங்க அந்த ஸ்கூல் இருப்பாங்க. மாஸ்டர் படம் ஷூட்டிங் தானே வந்த, ஏன் ஏன் இன்னும் மயிருக்கு போல நீ? சமுத்திரக்கனி அங்க வந்தான், சாட்டை படம் ஷூட்டிங் வந்தான், அவன் போனான் படத்தை அவன் போயிட்டு அவங்க பணமும் கேட்கல, இருந்தாலும் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துட்டு வந்தான். எதுக்கு? சமுத்திரக்கனிக்கு இருக்கிற அறிவு உனக்கு இருக்கா? என்ன ப்ரோ பேசிட்டு இருக்கீங்க? அண்ணன் வந்துட்டு ஸ்டேஜ் ஏறி நாங்க கோவப்பட்ட இலங்கைங்கிற ஒரு நாடே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் கழிச்சு அவர்கிட்ட கையெழுத்து போனதுக்கே கையெழுத்து போடல. அவ்வளவுதான் அவரு. இவரு தமிழ் நம்ம தாங்க அவனை பத்தி புலம்பிட்டு இருக்கோம். அவத்தால மீனா குமார் டான்ஸ் போட்டு பஸ்ல டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க சரக்கு போட்டுட்டு. இங்க வேற ஏங்க சும்மாங்க, அவன் சும்மா இங்க கூட்டத்தை காட்டணும் அப்படின்றது ஆளை கூட்டிட்டு வந்து 300 ரூபாய் காசு, பெரிய 300 பெரிய பணத்தை எல்லாம் பார்த்துட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? உங்க அன்பு போதும், அக்கறை போதுங்கிறான். பெத்த அப்பா அம்மா மேல கேஸ போட்டுட்டு 300 காசு, அப்பா ஒரு கோட்டை, ஒரு பிரியாணி. 300 இல்ல அந்த 300 ரூபாய் சம்பளம் யாங்க கபிலன் ப்ரோ, 200 ரூபாய் ப்ரோ சம்பளம். உங்களுக்கு ஏதாவது மைக்ல காட்டுதா? உங்களுக்கு ஏதாவது மைக் ரெக்வஸ்ட் காட்டுதா? எனக்கு எதுவுமே ரெக்வஸ்ட் காட்டல. இன்னைக்கு காலையில ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னன்னா, திருச்சியில கூட்டம் சேர்ந்தாங்கல்ல, அதுல ஒரு வயசான மூதாட்டி அவங்களோட பேரனை தொலைச்சிட்டாங்க. கிடைக்கவே இல்லையா பாவம். காலையில கூட்டத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நீங்க அதான் சொல்றேன், இந்த 2K கிட்டு இவனுங்க தொல்லை தாங்க முடியாம வந்து கூட்டத்துல வந்து விஜய பார்க்கணும் சொல்லி இப்ப தொலைஞ்சு போயிட்டான். இப்ப யாரு காப்பாத்தி கொடுப்பா? இல்ல கபில் ப்ரோ, இவனுங்களே கடத்திட்டு போனாலும் கடத்திட்டு போயிருப்பானுங்க. இவனுக்கு அந்த மாதிரி கோஷ்டி தான், செயின் தர்றது, புள்ளி கட்டுறது எல்லாம் இவனுக்கு பண்ற கோஷ்டிங் தான் இவனுங்க. தலைவர் அதை விடுங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். நீ திருச்சி போயிட்டு காலையில இருந்து திருச்சியில ஸ்பா மேட்டர்ல ஒரே நிமிஷம், திருச்சி ஸ்பா மேட்டர்ல மாட்டினால அவனா நீ வந்திருக்கான் கூட்டத்துக்கு. அவனை ஸ்பால மாட்டினாலும் ஒருத்தன் மறந்தே வச்சுங்க. அவன் என்னாச்சு, அவன் இருக்கானா? அவன் இருக்கிறான், கண்ணாடி போட்டு வந்தானே, அந்த கண்ணாடி போட்டு ஸ்பால அவன்தான் இருக்கிறான் திருச்சி மாவட்டத்துல. இல்ல தெளிவா இன்னொன்னு கேக்குறேன், நீங்க திருச்சி கூட்டத்தை பார்த்துட்டு சொல்றானுங்க இப்ப தெரியுதா டிஎம்கே யாரு கூட்டம்னு? ஒண்ணும் கிடையாது. இது அப்படியே இந்த ட்விட்டர் எல்லாம் எடுத்து 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் செஞ்சு விட்டோம்னு வச்சுங்க, கரெக்டா இருக்கும். வச்சு செஞ்சு 3 மாசம் தான் அது. பொங்கல் முடிஞ்சு பிப்ரவரி மார்ச் மாசத்துல தெரிஞ்சிடும் அவனுக்கு என்னென்ன கூட்டம் இருக்கு. அவன் நீ இப்ப வந்த உனக்கு இவ்வளவு அடுப்பு இருக்குன்னா 50 வருஷம் கட்சி 2 கட்சி உட்காந்து நடத்துறான்ல, அவனுக்கு எவ்வளவு அடுப்பு இருக்கும். தலைவர் வெளியூர்ல இருந்து ஆள் இருக்கி அதுக்கே உனக்கு அவ்வளவு அதுப்புனா, லோக்கல்ல கூட்டத்தை கட்டி இத்தனை வருஷம் கட்சி மாநாடு ஒன்றியம் செலவு பண்ணி அவங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் கட்சிக்காரங்களுக்கு. லோக்கல்லே ஆளை இவ்வளவு இது பண்ணிருக்கோன்னு ஒன்னும் கிடையாது. வெளியூர்ல ஆளு தட்டாம இன்னும் எல்லா எல்லையிலயே அடைச்சு போட்டோம்னு வச்சுக்கலாம். இவன் திருச்சி இருந்தாங்கன்னா இவனை யாரு பார்க்கதான்? அவங்க 1000 பேர் பார்க்க போடல, அவனை 1000 பேரோட போக மாட்டாங்க அவனை பாக்குறதுக்கு. எல்லா ஊர்லயும் ஆளு தட்டிருக்காங்க. மாநாடு மாதிரி இன்னைக்கு இவனை அடிச்சது போதும். நடுவுல ஒரு பிட்டு மட்டும் பேசிக்கிறேன், அவுட் ஆஃப் டாபிக். இன்னைக்கு இந்த இளையராஜாவோட 50 பொன்விழா நடந்துச்சு. யாராவது பார்க்கலாம் போயிட்டு ரஜினியோட ஸ்பீச்சை பார்த்துட்டு வந்துருங்க. பல பிளாஸ்டி இளையராஜா செஞ்சு விட்டாரு. சரியான சிரிப்பு, குபீர் சிரிப்பு. அரை பீரை போட்டு நைட்டு 3 மணி வரைக்கும் ஆடிட்டு இருந்தோம். இல்ல அது நான் நாளைக்கு பேசலான் இருந்தேன். இளையராஜா ஈவெண்ட்டை பத்தி நாளைக்கு பேசலான் இருந்தேன் ஸ்பேஸ்ல. நாளைக்கு போட்டு பேசலான் இருந்தேன். ஏன்னா இப்ப இவன் டிவிக்கு போட்டு அடிக்கிறனால இந்த பக்கம் டிவிக்கு போட்டு பொழந்துட்டு வந்துருவோம் அப்படின்ட்டு தான். ஆனா தனியே ஒண்ணு பண்ணிடுவாருங்க. இல்ல டிஎன் கவர்மெண்ட் இந்த சாங்ஸ் லிஸ்ட் பண்ணது பார்த்ததும் தெரியும். ஃபர்ஸ்ட் பாட்டு மழை திறந்து, 2வது பாட்டு ராக்கம்மா கைத்தட்டு, 5வது பாட்டு சின்ன தாயவள். அதுக்கப்புறமா மேடையில என்னைக்குமே மேடையில மக்கள் முன்னாடி நீங்க உண்மையை பேசும்போது மக்களுக்கு பிடிக்கும். அது யார் பேசினாலும் சரி, நீங்க ஃபேக்ட உண்மையை உடைச்சி இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடிய கான்ட்ரவர்சி எல்லாம் எடுத்து சொல்லிட்டாருங்க. அவர் பாட்டுக்கு இளையராஜா சம்பந்தப்பட்ட கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்குல்ல,
அப்படியே மேடையில அப்படியே எடுத்து உடைச்சு போய் பேசிட்டாருங்க அவர் பாட்டுக்கு எல்லாத்துக்கும். எனக்கெல்லாம் ஷாக்கிங் எனக்கு ஆகி போச்சு. எப்ப எனக்கு எஸ்பிபி மேட்டர்லாம் பேசுறப்ப என்னடா ஆ, டாபிக் இது போகுது அப்படின்றாயிடுச்சு. அவரு போற போக்குல அப்படியே எல்லா கான்ட்ரவர்சி, இளையராஜா சம்பந்தப்பட்ட எல்லா கான்ட்ரவர்சியும் எடுத்து பேசிட்டாருங்க அவரு பாட்டுக்கு மேடையில. அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறேன். டேய் என்ன நினைச்சிட்டு பேசுறாரு இவரு அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கெல்லாம். வக்காலி நாளைக்கு இருக்கு பாருங்க, மொத்தத்தையும் எடுத்து நாளைக்கு அப்புறம் நாங்க லைவ் இந்த பண்றோம். ரகுமான் மேட்டர் சொன்னது சரியானது. ரகுமான் வந்தப்ப எல்லாரும் போனாங்க, எல்லா ஆர்டிஸ்டும் போனாங்க, இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த அக்செப்டன்ஸ் நானும் பண்ணியிருக்கேன். ஆனா இளையராஜா ஓடிட்டே தான் இருந்தாருன்னு சொன்னதெல்லாம் நல்லா இருந்தது. அதான் சொல்றேன், அவரு என்னைக்குமே மேடையில உண்மையை பேசுறாரு ஹரி. உண்மையை ஒண்ணு பேசும்போது மக்களுக்கு என்னைக்குமே அதுதான் எதிர்பார்ப்பான். நீ மக்கள் கிட்ட அது நாட் ஒன்லி ரஜினிகாந்த், யாரு பேசினாலும் மக்கள் முன்னாடி பேச முன்னாடி மைக்கை வாங்கி நீங்க பேசுறீங்க, அது பொது இடமோ வெளியே இன்டோரோ அவுட்டோரோ, நீங்க உண்மையை பேசுனீங்கன்னா அந்த உண்மைக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அவன் அந்த உண்மையை தான் அவன் எதிர்பார்க்கறான். பொதுமக்கள் உண்மையை மட்டும்தான் எதிர்பார்ப்பான். இந்த பொய்யை பேசின டே இவன் நடிக்கிறான்டா, இவன் அளக்குறான்டா, இவன் ரீல் விடுறான்டா, அள்ளி தூவுறான்டா அப்படின்றான். உண்மையை பேசும்போதுதான் அவன் விரும்புறது. அப்படி பேசி வந்தவங்க தான் இங்க நிறைய பேர். இதுல அதுதான் ஒரு சொன்னாரு, பேசுறது போற போக்குல ஸ்டார்டிங்ல போற போக்குல ஒண்ணு அடிச்சிட்டாரு. இந்த புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க, பழசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சவாலா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்ட உடனே இப்ப இந்த பக்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல என்னன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷம் வரைக்கும் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல டைம். ஒரு சீட்டு கூட பார்க்கல. 15 நிமிஷம் மொத்தமா பேசுறாரு. அதான் மொத்தமா ஒரு பேப்பர் பார்க்கல, ஒரு துண்டு சீட் இல்ல. அதுதாங்க அதுதான் படிப்பின்மை. அது என்னன்னா வாழ்க்கையை படிக்கிறது. மனசுல இருக்கிறத பேசுறது தான் இங்க யதார்த்தமா பேசணும். அந்த கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நடிகர்கள் இங்க பல பேர் இருக்கிறாங்க. அவங்களும் அரசியலுக்கு வந்தா நல்லாதான் இருக்கும். சரி வேணாம். ஆனா பேப்பரை பார்த்து படிக்க தலைவா வரமாட்டாங்க தலைவா. நீங்க சொல்றாலாம் வரமாட்டாங்க. அதே மாதிரி இவன் காப்பி அடிச்சு 4 படம் 5 படம் ஓடிடுச்சு நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரெஸ் கூட காப்பி அடிக்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டியை பார்த்து இந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்ட நாய்ங்க அந்த நாய் கரெக்டுங்களா? போர்க்கிரி படத்துல நம்பர் கூட மாத்திருக்க மாட்டான். சத்தியமூர்த்தி ஐபிஎஸ்ங்கும் போது அதே நம்பர் இருக்கும், அந்த 325ங்கிற நம்பரு, மகேஷ் பாபு யூஸ் பண்ண நம்பரு. இது ஒரு விஷயமா? எங்களுக்கு ஒரு பில்லா காக்கா வந்துச்சு. வரும். இல்ல எங்களுக்கு பில்லா ஒரே நிமிஷம் நம்ம கப்ளை போவோம். 2007 எங்களுக்கு பில்லா டிசம்பர் வந்துருச்சு. அவர் கோட் சூட்டு போட்டாரு, நானும் கோட் சூட்டு போடணும். 2008 வில்லு எடுத்துட்டு வந்தோம். இவங்க அதுலயும் எந்த அளவுக்கு கால் பண்ணுச்சுன்னா, மை நேம் இஸ் பில்லா பாட்டை வந்து வடிவேலுக்கு போட்டு காமெடி பண்ணி விட்டுருப்பானுங்க அந்த படத்துல. அவ்வளவுதாங்க அவங்களோட எக்ஸ புத்தி. இல்ல எனக்கு இன்னொரு இல்ல இல்ல மைக் கொடுத்தேன் எங்கடா அவன் அதுல ப்ரோ எனக்கு இன்னொரு கேக்குதா? திமுக வந்து வாரிசு அரசியல் பண்ணது அப்படின்னு சொல்றானுங்க. அந்த அறவைக்காடு தற்குறிங்களாம். இவன் வந்து 10 படம் அவன் இப்ப எஸ்ஏசி வந்து டைரக்ட் பண்ணிருக்கான். இப்படி அது சினிமால அது கபிலன் ப்ரோ, ஒத்துக்கலாமா? கபிலன் ப்ரோ கேக்குதா? அவனுக்கு கொடுக்காதீங்க. அவனுக்கு கொடுத்தா நான் அபியூஸ் பண்ணுவேன். இது பேர் நல்லா போயிட்டு இருக்கு. இல்ல கொடுங்க ஐயா இல்ல கொடுத்தா நான் அவனை அபியூஸ் பண்ணா அப்புறம் கீழே யாரும் கொச்ச கூடாது, போயிடக்கூடாது மைக்க விட்டு. யார சொல்றீங்க? தலைவர் சொன்னா யார சொல்றீங்க? ஒருத்தர் இருக்கான், அது வந்து எனக்கும் கபிலனுக்கு தெரியும். அவனுக்கு கொடுத்தா நான் ஓப்பனா அபியூஸ் பண்ணுவேன். அப்புறம் யாரும் வந்து அபியூஸ் பண்றேன்னு கோச்சின்னு போக கூடாது. சார் அந்த சைமனை சொல்றீங்களா? சைமனா அவன் பேர் என்னது? சமோசா சமையல் மந்திரம். சமோசா. அவனுக்கு நம்ம அப்புறமா ட்ரீட் பண்ணிப்போம். இப்ப நம்ம வந்து விஜயை போட்டு உரிப்போம். இது அவன் என்ன எய்ம் பண்றான்னா, இங்க நம்ம பேப்பரை பார்த்து படிக்கிறத இங்க யாரும் பெருசா விமர்சனம் பண்ணல. அதனால நம்ம எல்லா மாவட்டங்கள்லயும் எல்லா இதுலயும் இந்த அப்படியே ஃபர்ஸ்ட் கிண்டல் அடிக்க தான் செய்வாங்க. அப்புறம் போக 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 நம்ம பேசுறத மட்டும் எடுத்து கவனமா எடுத்துருவாங்க. நம்மள கிண்டல் அடிக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு நாளை பின்ன யாராவது ட்வீட் போடுறதா இருந்தீங்களாலும் சரி, இனிமேல் ட்வீட் போட்டு நீங்க விஜய் சம்பந்தமா போடுறதா இருந்தீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்றேன். அவன் பேப்பரை பார்த்து படிக்கிறத, மக்கப் பண்ணி படிக்கிறத, அப்புறம் அந்த ஊர் பெருமையை பேசுறத இமிடியட்டா அதை எடுத்து ஓப்பனாவே எவ்வளவு கேவலமா அடிக்க முடியுமோ அடிச்சு போட்டுருங்க. ஏன் அப்படின்னா இது அவனை டேக் பண்ணியோ அவன் ரசிகர்களை டேக் பண்ணியோ உள்ள போடணும். இனிமேல் அவன் ரசிகர்கள் உள்ள இங்க ஆன்லைன்ல ஸ்பேஸ் போடுறவன் ட்வீட் போடுறவனை டேக் பண்ணி தான் இறக்கணும். ஏன்னா அப்பதான் அவன் காண்டாவான். இன்னைக்கு திருச்சியில அவன் பேசுனதை கேட்காததுனால நிறைய பேர் காண்டுல தான் சுத்திட்டு இருக்கிறான். சொல்லு தங்கராஜ். அண்ணே நானே அவன் பேசுனதை கேட்கலண்ணே. கடைசி வரையும் நான் போய் நல்லா ஸ்க்ரோல் பண்ணி தான் பார்த்தேன். கடைசி வரையும் மக்கள் பிரச்சனை பேசவே இல்லை. திருச்சியில ஒரு மெயினான ஆறே ஓடுது.
அந்த ஆத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு பக்கத்து மாநிலத்து கூட. இன்னைய வரையும் அந்த நாய் வாயே திறக்கல. அதுதான் தங்கராஜ் ப்ரோ நேத்து சொன்னேன். அது ஒரு பிரச்சனை இருக்கு, அதை அவன் பேச மாட்டான்னு அதே மாதிரி பேசல. ஆனா அதை மட்டும் இல்லைங்க, அரியலூர் பெரம்பலூரும் அந்த ஆறு அதை டச் பண்ணி தான் போகும். அந்த பக்கமும் பாசன வசதி இருக்கு, அந்த பக்கமும் விவசாயம் பண்றாங்க. அந்த நாய் விவசாயத்தை பத்தியும் பேசல, காவிரி ஆத்தை பத்தியும் பேசல. ஏன்னா ஏன்னா தங்கராசு விவசாயிகள் பிரச்சனையோ விவசாயிகளுடைய உள் பிரச்சனையோ அங்க இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமிக்கோ ஆதவர்ஜனாக்கோ தெரியாது. தெரிஞ்சிருந்தனா அவன் எழுதி கொடுத்துருப்பான். அதை பெருசா அட்ரஸ் பண்ணி இங்க பெருசாவும் யாருக்கும் தெரியல. ஓகேவா? இது பேப்பர்ல எழுதி கொடுத்திருந்தா அவன் பேசியிருப்பான். அங்க பேப்பர்ல எழுதி கொடுக்கலையே, அதனால சார் பேசல. உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இன்னொரு விஷயத்த விட்டுருங்க. அவன் ஏன் வந்து அந்த காவிரி பிரச்சனை பேசலன்னா, அவன் அதை பத்தி பேசினா கர்நாடகா பத்தி பேச வேண்டியிருக்கும். ஜனநாயகன் ப்ரொடியூசர் யாரு, அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்களா? கரெக்ட் தான், அதுவும் ரீசன். கேவின் ப்ரொடக்ஷனு. ஆமா, அவன் கர்நாடகாக்காரன். இதை நாளைக்கு ஃபுல்லாவே நம்ம எல்லாருக்கும் ட்விட் போட்டு எடுத்துட்டு போனோம் வச்சுக்கோங்களேன், அவனுக்கு இதுவே முதல் செருப்படியா இருக்கும். அதாவது இந்த பொதுவா ஒரு பிரச்சனை ஒன்று நடக்கும். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் தண்ணீர் பிரச்சனை, தண்ணீர் பங்கீடுகள் வரும்போது இங்க முதல்ல யார் தலையை போட்டு உருட்டுவாங்கன்னா ரஜினி தலையை தான் போட்டு தான் உருட்டுவாங்க. இப்பெல்லாம் கிடையாது. அவர் அரசியல் வரல அப்படின்னா இப்ப நிப்பாட்டியாச்சு. இனிமேல தமிழ்நாட்டுல அது தண்ணீர் பிரச்சனை, காவேரி மேலாண்மைக்கு குழு ஒண்ணு இருக்கு, நீ அங்க கீழே அப்படின்னு வண்டி திருப்ப முடியாது. இவன் தலையை போட்டு உருட்ட வேண்டிதான். ஜனநாயகன் படத்துல ப்ரொடியூசருக்கு கர்நாடகா தானே, வாடி வா, எனக்கு தெரிஞ்சு தண்ணி திறந்து விடுறதுல இருக்குல்ல, உன் தலையை தான் இனிமேல் போட்டு உருட்டும் வா. கேரளா ப்ரோ, இந்த பக்கம் கேரளா உனக்குதான் ஃபேன் பேஸ் அதிகமா இருக்கல, முல்லை பெரியார்ல தொந்து விடுறான்னு சொல்லிட்டு டேக் பண்ணி அடிக்க வேண்டியதான் இவனை. அதுதான் பெரிய மேட்ரு. அப்ப புடிச்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்க. தென்காசி பக்கம் ஷெட்யூல் போட்டு போனாட்டு இருக்கு. அவன் தமிழ்நாடு முழுக்க என்ன பண்றானா, மெயின் இப்ப கடலூர்னு வச்சுக்க, கடலூர்னா பண்ருட்டி, வடலூர், நெய்வேலி, அவ்வளவுதான் முடிஞ்சது. குறிஞ்சிப்பாடி, புரியுதா? அந்த மெயின் இப்படிதான் அவன் பிரச்சனை இருக்கு. அந்த வடலூர் வள்ளலாருடைய சபையை இடிக்கிறத பத்தி இப்போ வரையும் அதுக்கு கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. அதை பத்தி இந்த நாய் வாய்ப்பு இருக்காது. சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன். என்ன சொல்ற? வள்ளலார் சபை இடிக்க போறாங்களா? அதுக்கு அதை சுத்தி பக்கத்துல ஒரு பில்டிங் ஒண்ணு வருது. அதனால அதுல பாதி அந்த கோயில ஒட்டி வர்றதுனால அது கொஞ்சம் எடுக்கிற மாதிரி வரும். அது கேஸ் போட்டு தடுத்துருக்காங்க. கலவரம் மாதிரி போடுண்டா, அதெல்லாம் பெரிய பஞ்சாயத்து வரும்டா. வள்ளலார் சபை எல்லாம் கைய வச்சா பெரும் பிரச்சனையாச்சு. அதெல்லாம் போராட்டம். இந்த அன்னதானன்ற மேட்ரு முதல்ல வெளில கொண்டு வந்தது இந்த வள்ளலார் தான். சரியா? வள்ளலார் கோயில் கிட்ட எல்லாம் கைய வச்சானேன்னா சொல்லி முடிஞ்சுது. ஊருக்கே சோறு போட்டுருவாங்க. கேஸ் போட்டிருக்காரு ஐயா மணியரசன், கேஸ் போட்டிருக்காரு. எப்ப போனாலும் சோறு போடுவாங்க. இங்க பாருங்க, வள்ளலார் கோயில்ல நீங்க போனீங்கன்னா அன்னதானம் எப்போதுமே நடக்கும். அதெல்லாம் வந்து நீங்க அங்கெல்லாம் போய் தொட கூட முடியாது. அன்னதானத்துக்கு பேர் போனதுதான் வள்ளலாறு. அதனாலதான் வள்ளல் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. வள்ளலார் அப்படின்றது காரணமே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க என்ன சொல்றது, அங்க போயிட்டு நீங்க போய் உட்காந்து திட்டிகிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா எங்க ஏரியா பக்கம் வரட்டும் இருக்கேன். ஒன்னே சொல்லிக்கிறேன், வடச்சென்னை பக்கம் வந்து அவங்க ஏரியா பத்தி ஏதாவது இப்ப தப்பா பேசினாலோ இல்ல என் ஏரியா பிரச்சனை பேசினாலோ செருப்பை கட்டி அடிப்பேன் அந்த நாயை. ஆர்கே நகர் தொகுதி பக்கம் வரான், என்னதான் புண்ணுங்கிறான்னு பாக்குறேன் நானும். சென்னையில இல்ல கடைசி இப்படிதான் வந்துதானே ஆகணும். அவன் பிளானிங் இப்ப என்னன்றத நான் சொல்லிடுறேன். இப்ப சும்மா மேலோட்டமா எல்லா மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய கொஞ்சம் மெயினான ஊருங்களுக்கு போயிட்டு அதுதான் சொல்றேன் இல்லையா. இப்ப நீ கடலூர்னு அப்படின்னா பண்ருட்டி, வடலூர், இந்த சைடு போனா இந்த சைடு சேத்துக்குலாம் வர முடியாது, அது வேற. அங்க நிக்கவே முடியாது, வேற விஷயம். மற்றபடி இப்ப கும்பகோணம், இந்த பக்கம் சிதம்பரம், இப்படி வந்துட்டு சும்மா அப்படி நின்று ஒரு பேச்சு பேசிட்டு போயிடுறது. புரியுதா? ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிஞ்சது பிறகு தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுத்து அதை வந்து மார்ச் ஏப்ரல் மாசம் வந்து இவர் வந்து சுற்றுப்பயணம் ஒண்ணு மேற்கொண்டு இவருடைய பிரச்சாரத்தை வந்து பிரச்சார பீரங்கியை கூடங்களை நிப்பாட்டிக்கிட்டு கூட்டணி கட்சிகளோட வந்து தேர்தல் வாக்குறுதியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் பிளான். திமுகவை எதிர்த்து பேசுறதுதான் பிளான். இதுதான் இவங்க பிளானு. இது இப்ப வர்றது முன்னோட்டம். அதுக்கு அடுத்தது மெயினான பிரச்சாரம் வரும். இது பிரச்சாரம் கிடையாது, இது மக்கள் சந்திப்பு கூட சொல்ல முடியாது, ரோட் ஷோ. இதுக்கு பேர் ரோட் ஷோ. தலைவர் ரோட் ஷோலாம் கிடையாது தலைவா, கூட்டணிக்கு டிமாண்ட் தலைவா. அது
கெஸ் படி. கூட்டணி இதெல்லாம் பேச பார்த்து போறோம் அரசியல் சொல்றோம். கட்சிகள்லாம் யாரெல்லாம் ஏமாறுவானா? ரெட்டர்பேர் விஜய் கூப்பிட்ட கட்சி இல்ல ஏடிஎம்கே காரனுக்கு இவனு டிமாண்ட் வைக்கிறானுங்க. அந்த ஒரு இதா மாதிரி தான் ஐயா எனக்கு தெரியுது. நான் என்ன கேட்கறேன், இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்ததுல 10,000 பேர் வந்திருப்பானுங்களா? ஒரு தொகுதியில ஜெயிக்கணும் எத்தனை 1000 ஓட்டு தேவைப்படும்? 10,000 பேர்ல 7,000 பேர் வெளி மாவட்டக்காரனுங்க. அது மூலம் தெரியுமாங்க எல்லாருக்கும்? அதாங்க சொல்றேன், 7,000 ஒரு பேரு தொகுதியில ஜெயிக்கணும்னா எத்தனை 1000 ஓட்டு தேவைப்படும்? இந்த இந்த இப்ப இந்த கூட்டத்தை வச்சு இவனுக்கு வந்து இது கொடுத்துருவானுங்களா? இவரு அஜித்தின் பேரு ஃபேக்ட் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ தமிழ்நாட்டுல எந்த தொகுதிக்கு போனாலும் சரி, நீ 234 தொகுதியில நீ எந்த தொகுதிக்கு போனாலும் சரி, நீ ஒரு விஷயம் ஃபேக்ட் தெரிஞ்சுக்க, அங்க ஜாதி தான் பேசும். அவன் ஜாதிக்காரன் நின்னாதான் அவன் ஓட்டு போடுவான். அங்க 2-3 ஜாதி இருக்கும். இங்க பெரிய 50 வருஷம் கட்சி ஆரம்பிச்சவனுங்களே இப்ப திணறானுங்க. யாரை நிப்பாட்டி வைக்கிறது, யாரை வேட்பாளர் வைக்கிறதுன்னு அவனுங்களே மண்டையை போட்டு பிச்சுக்கிறானுங்க தேர்தல் நேரத்துல. டேய், முதல்ல உன் கட்சியில முதல்ல செலவு பண்றதுக்கு ஆள் இருக்கா? உங்க மாவட்ட தலைவருக்கு எவன் இங்க பெரிய ஆளு சொல்லு? புசி ஆனந்த் மிஞ்சி போனா இங்க பாண்டிச்சேரியில செலவு பண்ணுவான். மிச்சம் இருக்கிறவன் எவனா ஒருத்தன் செலவு பண்ணுவானா? நீ மாநாட்டுக்கே 4 மாவட்ட தலைவர் தேவைப்படுது. தர்பூசணியை கொடுத்துட்டு 4 போட்டோ எடுத்து போடுவானுங்க. மோரு கொடுத்துட்டு 10 போட்டோ போடுவாங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்ச தற்கூறிங்களுக்கு, வேற எதுவும் நீ தெரியாது. தமிழ்நாட்டுல நீ எந்த தொகுதி போனாலும் அந்தந்த ஜாதிகாரனை கொண்டு வந்து நிப்பாட்டது. இப்ப ஒண்ணும் இல்ல, சிம்பிளா கேக்குற சாம்பிள் ஒண்ணுன்னு கேக்குறேன். நீ இப்ப அரியலூர்ல நாளைக்கு நீ தேர்தல் பிரச்சாரத்துல நீ இங்க வந்து நீ ஒருத்தனை நிப்பாட்டி வைக்கிற, யாரை நிப்பாட்டு வைப்பா பாப்போம் வா. அரியலூர்ல, நீ பெரம்பலூர்ல நீ கொண்டு வந்து நிப்பாட்டு பார்ப்போம். உன் முகரக்கட்டையை பார்த்து ஓட்டு போடுவான்னு நினைக்கிறியா? அப்படி விஜயகாந்த் விருதாச்சலத்துல விஜயகாந்த் ஜெயிச்சதே பெரிய விஷயம். விஜயகாந்த் விருதாச்சலத்துல ஜெயிச்சதே பெரிய மேட்ரு. அது விஜயகாந்த் எப்படி களத்துல இறங்கி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தெரு தெருவா ஊரு ஊரா போய் சுத்துனது, அந்த அளவுக்கு இறங்கி பண்ணாப்புல. இவர் வருவாராம், மேல நின்றுட்டு ஹீரோயின் மாதிரி டாட்டா காட்டுவாராம், நாங்க ஓட்டு போட்டுருணுமா? ஏங்க, எல்லா ரிசர்வ்டு தொகுதியெல்லாம் வந்து இன்னும் மோசங்க. நீங்க அங்கெல்லாம் நிக்க கூட முடியாதுங்க. அப்பாற்பட்ட திமுக அதிமுக மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. யாரை நிப்பாட்ட வைக்கலாம், யாருக்கு செல்வாக்கு இருக்கு, எவ்வளவு செலவு பண்ணலாம். செல்வாக்கு இருந்தாலும் செலவு பண்ணணும். என்ன கல அரசியல் உனக்கு என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்க? இதெல்லாம் விட இப்போ உமன்ஸ் கேண்டிடேட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. உமன்ஸ் கேண்டிடேட்டை நிறுத்தணும். சரி, நான் உனக்கு கேக்குறேன்டா தங்கராசு, நீ நாம் தமிழ் கட்சி தான். நான் உனக்கு கேக்குறேன், உன் கட்சியில வருஷம் மாநாடு போடும்போது 50% ஆக்குபன்சி லேடிஸ், 50% ஜென்ஸ், இப்படிதானே பிரிப்பீங்க சீட்டு? ஆமா ஆமா. இவன் உண்மையிலே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவனா இருந்தானா, இவன் 50% 234 தொகுதியில நீ வேட்பாளர் நிப்பாட்டுறனா அதுல 50% பெண்கள் இருக்கணும். நிப்பாட்டி வேடா பார்ப்போம். இல்ல, இப்ப இதுல இன்னொரு சிறு திருத்தம் நாங்க பண்ணிருக்கோம். 25 இருந்து 35 வயசுக்குள்ள அந்த 234 ரெண்டா பிரிக்கிறோம்ல, அந்த ரெண்டா பிரிக்கிறதுலயும் பாதி யங் கேண்டிடேட்ஸ். அதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நான் என்ன கேக்குறேன், டிவிகேல இருக்கிறவன், நீ பெண்களுக்கு வந்து 40% வந்து ஒதுக்கீடை பத்தி நீ பேசுனீல, நீ தேர்தல் நேரத்துல உன்னுடைய கட்சியில நீ எத்தனை வேட்பாளர்கள் பெண்கள் வேட்பாளரை நிப்பாட்டுறன்னு அதுல தெரிஞ்சிருவா. 50% பெண்கள் வேட்பாளர் நிப்பாட்டணும், 50% ஆண்கள் வேட்பாளர். இப்படி நிப்பாட்டு, சரிசமத்தை இந்த இந்த சரிசமத்தை உன் கட்சியில இருந்து காட்டு, அப்ப தெரிஞ்சிடும். கமலன் ப்ரோ, நீங்க 50% பெண் வேட்பாளர்களை விட்டுருங்க, 50% ஆண் வேட்பாளர்கள் சொன்னீங்களே, அதுக்கு ஆள் கிடைப்பாங்களா? அதுக்குதான் ஆளே கிடைக்க மாட்டாங்கடா. முதல்ல வேட்பாளர் போறதுக்கு அப்புறம் இருக்கட்டும், நாய்ஸா இருக்கு பேக்ரவுண்டு. வேட்பாளர் நிப்பாட்டுறது இருக்கட்டும், முதல்ல நீ உனக்கு பணம் செலவு பண்றதுக்கு உனக்கு ஆளு கிடைக்குமா? 234 தொகுதியில நிப்பாட்டுறதுக்கு உனக்கு ஒரு மாவட்ட தலைவரா இருக்கிறவன் நீ சீட்டு கொடுக்குற, இல்ல அவனுக்கு செல்வாக்கு இல்ல, அவனுக்கு அடுத்து இருக்கிறவனுக்கு தான் செல்வாக்கு இருக்கு. இப்ப நீ என்ன பண்ணுவ? நீ எவனுக்கு சீட்டு கொடுப்ப? அங்கதாண்டி இருக்கு மேட்ரு. அவன் கடுப்பாகி ஆப்போசிட் கட்சிக்கு போயிடுவான். இங்கதான் மேட்ரு இருக்கு. இவனுங்க மாவட்ட செயலாளர் வைக்கிறதுக்கு இவனுக்கு 6 மாசம் ஆச்சு. ஏன் தெரியுமா? நான் பெரியாளா, நீ பெரியாளா, நீ சீனியரா, நான் சீனியரா, நீ செலவு பண்ணிருக்கியா, நான் செலவு பண்ணிருக்கிறேன்னா, இந்த பஞ்சாயத்தை ஓடிட்டு இருந்தது. அங்கேயே கேஸ்ட் பார்த்துதான் கொடுக்குறானுன்னு சொல்லிட்டு தான் பஞ்சாயத்து ஆயிப்போச்சு. இவன் கேஸ்ட் பார்த்தான் கொடுக்குறான் அவன். நான் மறுபடியும் சொல்றேன், எப்ப முத்துராமலிங்க தேவருக்கு மலர் தூவி நீ வீடியோ போட்ட, ஆனா இந்த பக்கம் இமானுவேலுக்கு நீ எப்ப மலர் வெறும் பக்கத்துல மட்டும் இன்னொரு போட்டோ போட்டியோ, அப்பவே சொல்லாம நீ சொல்லிட்டே சில விஷயங்கள். நீ இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வந்து நீ மதுரை சைடுலாம் போனா தப்பிச்சுக்கலாம். தெரியாதுங்க அவனுக்கு. இன்னும் சொல்ல இம்மானுவேலாம் அவனுக்கு யாரும் தெரியாது. தெரிஞ்சா அந்த போட்டோ ஆட் பண்ணிப்பான், அந்த 5 பேர் போட்டோல அந்த மாதிரி ஆள் அவன். நீ இந்த பக்கம் வா, அதுக்கப்புறம் இருக்கு கச்சேரி. இதுக்கு முன்னாடி இவங்க அப்பா வந்து ரசிகர் மன்றத்துல இருக்கும்போது யாருக்கெல்லாம் போயிட்டு மாலை போட்டு வந்த, எந்தெந்த தலைவர்கள்லாம் நீ போய் மாலை போட்டு வந்தன்றது எல்லா மேட்டரும் வெளில எடுத்து விடுவானுங்க. அரசியல் கட்சிங்க அமைதியா இருக்கிறானுங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, தேர்தல் பிரச்சாரம் வரைக்கும் அவன் கொஞ்சம் அமைதியா தான் இருப்பான். அவன் ஆட விட்டு தான் வெடிக்க பார்ப்பான்.
அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே எப்படி பண்ணுவாங்கன்னா ஆட விட்டு தான் வேடிக்கை பார்ப்பான். நீ ஆடி அடங்கி உட்காரவங்க தான் ஏறி ஏறி மிதி 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 மிதிப்பான். அவனுக்கு ஸ்டைலே அப்படிதான். அது எல்லா கட்சியும் அப்படிதான். பேச விட்டுருவானுங்க, பேச விட்டு அதுக்கப்புறம் அடிப்பானுங்க. நீ அதுக்கப்புறம் பதிலே சொல்ல முடியாது. நீ அடி வாங்கிட்டு தான் இருக்கணும், உன்னால பதிலே சொல்ல முடியாது. ஒன்னா சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சா உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த தேர்தல் காட்டுவானுங்க பாரு. கிழி கிழி கிழிப்பானுங்க. நீ என்னதான் டிராக்கரு பாண்டா இவனுங்க எல்லாம் கூட வச்சுக்கிட்டு உட்காந்து ட்வீட் போட்டு கிடந்தாலும் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. உண்மையிலே சொல்றேன். நீ நேர்மையா அரசியல் இவனுங்க வரணும் வந்துட்டு அஃபிடவிட்னு ஒரு மேட்டர் இருக்கு. நம்ம வேட்புமனு தாக்கல் பண்றப்ப அஃபிடவிட்னு ஒரு மேட்டரை ரெடி பண்ணணும் வக்கீல் ஆபீஸ்ல. மார்க் மை வேர்டு. இவனை அலைய விட்டே செத்துருவானுங்க, நீ அலைய விட்டே சாவடிப்பானுங்க. அங்கதான் நீ இவனை நீ வேணா பாரு, எத்தனை பேரோட மனு நிராகரிக்கப்படுதல் மட்டும் நீ பாரு. தலைவா உங்க ஸ்பெஷல் நான் இதை முன்னாடியே பேசிருக்கேன் தலைவா. எத்தனை பேர் இன்ஷியல் வைக்காம விட்டு போனோம், எத்தனை பேர் ஊர் பேர் மனுஷன் எத்தனை அவன் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஆல்ரெடி உங்க ஸ்பெஷல. ஆமா, ஆனா இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா செக்மேட் வைக்க போறான். நீங்க வேணா பாருங்க, அது பெருசா ஒண்ணு பண்ண போறானுங்க. நமக்கு ஒரு சென்ட்ரல்ல நடக்கிற ஒரு இஷ்யூல நான் சொல்றேன், இந்த தடவை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பெரிய செக்மேட் ஒண்ணு வைக்க போறானுங்கன்னு தெரியுது. அதுல மாட்ட போறானுங்க இவனுங்க எல்லாம். எல்லாத்துக்கும் இல்ல ப்ரோ, அண்ணனே மாட்டுவாரு. இல்ல அண்ணனே மாட்டுவாரு. அப்பதான் தெரியும் நீ எத்தனை கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினா என்ன ஏது எப்படி எல்லாமே அண்ணனே மாட்டுவாரு. அதுக்கு தாங்க சேலரி 250 கோடி யாரு கூட? ஜெகதீஷ் தானே கொடுத்தான். ஒரு வெயிட் பண்ணுங்க. மதன், மேட்டர் என்னன்னா, நீங்க கணக்கு இவன் இங்க கூட பொருளாளர் தான், கட்சியோட பொருளாளர் தான் இந்த இவனோட ஆடிட்டர். கட்சியோட பொருளாளர் தான் இவனோட ஆடிட்டர், சரிங்களா? அப்படி இருக்கும்போது இவன் போய் வெளியில எங்கேயும் உடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கட்சியில தூக்கி கொண்டு வந்து பொறுப்பாகவும் கொடுத்து வச்சிருக்கிறான். நாளைக்கு நீ கணக்காட்டும் போது இங்க பிசிறு தட்டுனுச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கேள்வி கேட்பாங்க. அது பெருசா போய் ரீச் ஆகும். நம்ம கண்டென்ட் இருக்குங்க. எவ்ரி சாட்டர்டே சரி, எவ்ரி டே சரி, நம்ம கண்டென்ட் தான். நீங்க நடந்த கண்டென்ட் ஒன்னொன்னா நாளைக்கு வெளில வரும், அதுவும் நம்ம கண்டென்ட் தான். டெய்லி கண்டென்ட் தான். நம்ம மீடியாவை தாங்க நம்ம முதல்ல இந்த பாலிமரை தாங்க டேக் பண்ணி பச்சை பச்சையா பேசணும். ஏன்னா இந்த புண்டாமா காசை வாங்கிக்கிட்டு அங்க நடந்த குளோன் விஷயங்கள் எதுவுமே வெளில காட்டல. நியூஸ் 24/7 மட்டும்தான் காட்டுறான். மிஞ்சி போனா சன் நியூஸ் எடுத்து காட்ட ஆரம்பிச்சான். ஆனா இவனுங்க பண்ண அடாவடித்தனம், பொறுக்கித்தனம், பொம்பளை பொறுக்கித்தனத்தை வெளில காட்டவே இல்லை. திருடனுக்கு காவ காக்குறான் பாலிமர் சேனல். பாண்டா மாதிரி ஆளு உள்ளார இருப்பான் போலங்க, அதனால அவனும் காசு வாங்கியிருப்பான். பாண்டால எவ்வளவு காசு வாங்குறான்னு ஸ்லாட் வாங்கிடுறானுங்க மதன், ஸ்லாட் வாங்கிடுறானுங்க. ஒரு நியூஸ் சேனல்ல எல்லாத்துக்கும் இந்த மாமா ஜெகதீஷ் இருக்க மாதிரி பொம்பளை பொறுக்கி சொல்றேன். இவனுங்க சேனல்ல வந்து நீங்க ஸ்லாட்டை வந்து காசு கொடுத்து வாங்க முடியும். அதாவது டியூரேஷன், அதாவது டைம். எனக்கு இந்த 1 மணில இருந்து 4 மணி வரைக்கும் எனக்கு டியூரேஷன் கொடுங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு அமௌண்ட் தரேன், இந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்தனா என்னை பத்தி பெருமையா பேசணும், இங்க இதை பத்தி நெகட்டிவா பேசக்கூடாது. இவ்வளவுதான் மேட்டர். இல்ல ப்ரோ, இந்த பாண்டா எச்சக்கல நாயே அவங்ககிட்ட எவ்வளவு காசு வாங்கியிருப்பான்னு தெரியல. இந்த ஜெகதீஷ் மாமா பையன் தான் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு காசு கொடுத்துருக்காங்க மாமா பையன் ஜெகதீஷ். அவனால எந்த வார்த்தையில் திட்டு இருந்தாலுங்க. இல்ல அவன் காலையில இருந்து போட்ட சுட்டு பார்த்தா சரி. இந்த பக்கம்லாம் வரட்டும், முட்டை தான் மேட்ரு, வந்து பேசட்டும், பேசிக்கலாம். மெயினான விஷயமே முட்டை தான். யாரோ ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு, திருச்சி வந்தான் காவிரி பிரச்சனை பேசாம போறான் அப்படின்ட்டு. கரெக்டா எடுத்து வச்சு பாயிண்ட் சொன்னாரு. ஜனநாயகம் ப்ரொடியூசரு கர்நாடகா, காவிரி திருச்சி எதுக்கு வந்த நீ? திருச்சினால என்ன பிரச்சனை? காவிரி காலங்காலம் வந்துட்டு காவிரி பிரச்சனை, தண்ணீர் மூலம் விவசாயம் பண்றவங்க டெல்டா மக்கள். அது டெல்டா மக்களுக்கு ஒண்ணு கூட பேசாம நீ டெல்டால என்னத்தை பிரச்சாரம் பண்ண போற? மெயின் விஷயம் காவிரி பிரச்சனை தான். ரொம்ப நாள் தலைவரை போட்டு எத்தனை ராம்குமாரி கேட்டிருக்காங்க. அந்த விவாதம் அந்த ஒரு எப்படி சொல்ற, அவனே திட்டத்துக்கு ஒரு பேட் வேர்டு கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு பையன் வச்சுக்கோங்க ராம்குமார், அவனே நான் கேள்விட்டுருவான் தலைவரை. இப்ப ஒண்ணு இல்லைங்க மதன், இப்ப டெல்டா மாவட்டம் அப்படின்னாலே இங்க டெல்டா மாவட்ட விவசாயிகள்,
ஒண்ணும் இல்ல. அவன் டெல்டா தான். பத்திரிகையாளரை மட்டும் இல்ல இருங்க. அவன் பத்திரிகையாளர்களை மட்டும் சந்திக்கணும். டெல்டா மாவட்ட விவசாயிகள் எத்தனை போகம் விவசாயம் பண்றாங்க மட்டும் அவன் ஒரு கேள்வி கேட்கட்டும். அவன் மட்டும் அதுக்கு பதில் சொல்லட்டும். அவன் அவன் விவசாயிகளை பத்தி உனக்கு என்ன இழவு தெரியுன்றத அங்க ஒரு மேட்டர்ல தெரிஞ்சிடும். எத்தனை போகம் விவசாயம் பண்றோம்? டெல்டா மாவட்ட சைடுல இதுல நெய்வேலி ஒட்டி இருக்கக்கூடிய கிராமங்கள் எத்தனை போகம் விவசாயம் பண்றோம் சொல்லு. இந்த சைடு தஞ்சாவூர் சைடு, இந்த சைடு கும்பகோணம் சைடு, இந்த பக்கம் இருக்கக்கூடிய பேர் என்னப்பது, இந்த மாயவரத்துக்கு போறதுல ஒரு மயிலாடுதுறை, திருவாரூர், கும்பகோணம், உங்களுக்கு இந்த பக்கம் பட்டுக்கோட்டை. இல்ல மாயவரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் இருக்குமே, அது என்ன ஊர்? சீர்காழி. சீர்காழி சொல்றீங்க. சீர்காழி. இங்க எல்லாம் என்ன விவசாயம் பண்றோம், என்ன மாதிரியான பயிர் பண்றாங்க, எத்தனை போகம் பண்றான், ஒரு இழவாவது இவனுக்கு தெரியும்னா முதல்ல பேசணும். இத இப்ப மத்த கட்சிக்கெல்லாம் பேசிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எத்தனை போகன்றது என்ன இழவும் கூட இவனுக்கு தெரியாது. இவன் கூட இருக்கிறவனுக்கும் தெரியாது. அதுவும் தெரியும். டெல்டால ஒண்ணு இல்லைங்க. அவன் கிட்ட வந்துங்க, நீங்க அவனுக்கிட்ட வந்துங்க, விஜய் கிட்ட வந்து மைக்கு கொடுத்து, டேய் குறு விவசாயம்னா என்ன, சம்பா விவசாயம்னா என்னன்னு கேளுங்க. வக்காளி அவன் மட்டும் பதில் சொல்லிட்டு அவன் குருவை சாகுபடினா என்ன, சம்பா சாகுபடினா என்னன்னு சொல்றான் அப்படின்னு கேட்கணும். சாரி பஸ், நாங்க சட்டரை சேர்த்திடுவோம். சட்டரை திறந்தாதான் கேள்வி கேட்பீங்க. குருவை சாகுபடினா என்ன இழவுன்னு தெரியாது, சம்பா சாகுபடி என்னன்னு என்ன இழவுன்னு அவனுக்கு தெரியாது. நீ பாருங்க, தலைவா அவனதெல்லாம் புஷி, ஜெகதீஷ், இந்த மாதிரி டிராக்டர்ஸ் ஹெச்எஸ் போடுறவன், கோல்டு காயினு, நடிகைகள், இது தான் தெரியும் அவனுக்கு. வேற எதுவும் தெரியாது. நீங்க அவன்கிட்ட போய் குருவை, சம்பா, முப்போகனா என்னன்னு கேட்டா முப்போகனா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? இல்ல, இந்த மாதிரிதான் கேட்கணும். ரெண்டாவது, சரிடா நீங்க ஆளுங்கச்சே வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க உங்க கையில நாங்க பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட் நீ வந்து ஒரு சாம்பிள் போட்டு காட்டு பார்ப்போம். ஒரு பட்ஜெட்டை போட்டு காட்டு பார்ப்போம். முதல்ல எத்தனை துறை இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை துறைன்னு இருக்கு தெரியுமா? அந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கணும்னு தெரியுமா? கள நிலவரம் எந்த துறைக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுது, எத்தனை ஸ்டாஃப்ஸ் தேவைப்படுது அப்படின்ற ஒரு இழவா தெரியுமா? தெரியாது. மொத்தம் எத்தனை துறை இருக்குன்னே தெரியாதுங்க அவனுக்கு. விஜய் ஃபேன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்ல கட்சிகள் இருக்கிறவங்க, கட்சி தலைவனுக்கோ தெரியாது. அதெல்லாம் ஆட்சிக்கு வர போறவங்க கவலைப்படுற விஷயம். இவன் கவலை பண்ணும், இவன் தெரிஞ்சுக்கணும். இவன் தானே அடுத்த சிஎம்னு சொல்லிட்டு திரியறாங்க. அப்ப இவன் தானே நீங்க வேற 12 மணி 12 காலெல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு 10 மார்க் கொஸ்டின் எல்லாம் கேட்டு இருக்கீங்க. இல்லங்க, கலைஞர் இதுதாங்க அவர் கேட்கறது உண்மை. டெல்டால வந்து நீ வந்து காவிரி பிரச்சனை பேசும், டெல்டா மக்களை நீ என்னத்த பேசும்? டெல்டா மக்கள்னால என்ன விவசாயம் தானே. இங்க என்ன கம்பெனி நடக்குதா? இங்க என்ன தொழிற்சாலை வச்சு இது பண்றோமா, கம்பெனி வச்சு பண்றோமா, டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் ஏதாவது பண்றோமா? டெல்டா மக்கள்னால விவசாயங்க. டெல்டா மக்கள் அதுக்குதான் A4 ஷீட் வச்சு இந்த லெஃப்ட் சைடுல ஒரு A4 ஷீட். விவசாயத்தை பத்தி கர்நாடகாரன் ஏதாவது கேட்பான்னு சொல்லுங்க, அது கேட்க மாட்டானே. கர்நாடகா பத்தி பேசுவாங்களா? இல்ல ஒரு நிமிஷம். இன்னைக்கு வந்து ஏதோ சொன்னதா சொன்னீங்கல்ல, அவன் வந்து ஜெயங்கொண்டத்துல இருந்து நான் வந்து சிதம்பரத்துக்கு நான் ரயில்வே ட்ராக் போடுவேன். உங்க அப்பா மவனே, சிதம்பரத்துல இருந்து இந்த பக்கம் நீ போறதுக்கு ஃபுல்லா விவசாய நிலம் தான் இருக்கு. இப்ப நீ எப்படி நீ போடுவ? நீ எங்க இருக்கு அங்க புறம்போக்கு நிலம்? நீ கும்பகோணத்துல இருந்து நீ மாயவரத்துக்கு போறதுக்கு ரூட் இருக்கு, ஆல்ரெடி இங்க பஸ் ரூட் இருக்கு, சரியா? அது ஃபுல்லா ரூட்டுக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரூட்டுக்கு அந்த பக்கம் சரி விவசாய நிலம் தான். நீ எப்படா போடுவ? அறிவு கேட்டவன. ஜெயங்கொண்டத்துல இருந்து நீ வந்து நீ சிதம்பரத்துக்கு ரயில்வே ட்ராக் போறன்றிய, இங்க ஜெயங்கொண்டத்துல இருக்கிறவங்க எப்படி இங்க பஸ் ஏறான்? அவன் கும்பகோணத்துல போய் கும்பகோணம் போய் ட்ரெயின் ஏறான். அவன் கும்பகோணத்துக்கு போய் ட்ரெயின் ஏறான். கும்பகோணத்துல இருந்து உனக்கு ட்ரெயின் இருக்கு, ஜங்ஷனு. உனக்கு சிதம்பரத்துல இருந்து ஜங்ஷன் இருக்கு. மெட்ராஸுக்கு போறவன் எல்லாம் சிதம்பரம் போய் போறான். அவனுக்கு எதுக்குடா இங்க இருந்து குறுக்க வர போற? அப்ப நீ இன்னும் மெட்ரோ ட்ரெயின் போட போறியா ஒவ்வொரு ஏரியாவுக்கும்? அப்ப விவசாய நிலம் எவ்வளவு பாதிக்கப்படும்? எத்தனை ஏக்கர் விவசாய நிலத்தை எடுக்கணும்? அறிவு இருக்கா? இன்னும் மொத்தமா கூறு போட்டு தமிழ்நாட்டை விற்கிறதுக்கு தான் வந்தியா? எங்க இருக்கு நிலம் எடு. தமிழ்நாடோட மொத்தம் நீ இப்ப இது லேண்ட்ஸ் மொத்தமா இருக்கு இல்லையா, அதை நீ எடு, கூகுள்ல போட்டு எடு. எங்கெங்க விவசாய நிலம் இருக்குன்னு நீங்க ஒரு நம்பர், ஒரு ஆப் ஒன்று இருக்கு, நீங்க கூகுள்ல போட்டு காட்டினா கூட உங்களுக்கு காட்டும். சர்வே நம்பர் போட்டு போய் எடுத்து போட்டீங்கன்னா காட்டும் உங்களுக்கு. எப்படா நீ போடுவ ரயில்வே ட்ராக்? சொல்லணும். இப்ப நீ எனக்கு கூகுள் போற கிராக்ல எவ்வளவு விவசாய நிலம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவே சொல்லிடுறேன். டேட்டா ஏங்க நீங்க பஸ்ல போகும்போது ரைட் சைடும், நான் என்ன கேக்குறேன், ஜெயங்கொண்டத்துல இருந்து நீ சிதம்பரம் போற ரூட் நீங்க எடுத்துக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு விவசாய நிலம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எவன் அப்ப விட்டு சொத்துலடா நீ வந்து போட போற? எவன் விட்டு அப்ப விட்டு நிலத்துல நீ கட்டினியா? நீ வாங்கினியா நிலத்தை? எவன் அப்ப விட்டு நிலத்துல நீ ரோடு போடுவ, ரயில்வே ட்ராக் போடுவ?
கவர்மெண்ட் எடுப்பான். உடனே அதை எடுத்து இப்ப நீ இப்ப எவனா உனக்கு வந்து இங்க வந்து கஷ்டமா இருக்கு, ட்ரெயின் ஏற முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டமா இருக்கு எவனா சொன்னானா உங்ககிட்ட? இல்ல மக்கள் ஏதாவது போராட்டம் நடத்துனாங்களா? ஜெயங்கொண்டத்துல இருக்கிறவன் இங்க இந்த சைடு இருக்கிறவன் எல்லாம் கும்பகோணத்துல தான் போய் உட்காந்து ட்ரெயின் ஏறி போறான். இல்லைன்னா இந்த பக்கம் சிதம்பரம் போனான், இல்லைன்னா இந்த பக்கம் விருதாச்சலம் இருக்கு. ஜெயங்கொண்டத்துல யாருமே ரயில்வே ஸ்டேஷன் கேட்கலைங்க, கரெக்டுங்களா? எதுக்கு அவ்வளவு பெரிய ஊர்ல ரயில்வே ஸ்டேஷன் தேவை கிடையாது. ஐயா, ஏன்னா மல்லாட்ட பயிறு விவசாயிகளை அழிச்சிட்டு அங்க யாருமே கேட்க நல்லா போகிறது புரிஞ்சுக்கோங்க. கரெக்டுங்களா? மல்லாட்ட பயிறு, அதாவது வேர்க்கல்ல இருக்கு இல்லையா, வேர்க்கலையை பத்தி பேசிட்டு மியூட்ல போயிட்டீங்க. அவர் வேர்க்கடலை சாப்பிட்டு இருக்காரு. இல்ல, அதை நான் விடுங்க. வந்து ரஜினிகாந்த் சார் வந்து ஏதோ பேசியிருக்காரு, அணில்கள் வந்து குதிச்சிட்டு கால் இருக்கானுங்க, வந்துருச்சு என்ன ஆச்சு? கால் வந்துருச்சு, வேற ஒண்ணும் இல்ல. கேக்குதா? மேல மேல பாருங்க. கேக்குதா? கேக்குது, மேல பாருங்க. கேக்குதுண்ணே, கேக்குது. பழைய கட்சிகளோ புதிய கட்சிகளோ வாங்க 2000 பார்த்துக்கலாம் என்று புன்னகையுடன் அமர்ந்திருந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள். ஆமாப்பா, இதுதான்ப்பா சொன்னேன் நானு. டைரக்டா தான் அடிச்சாரு அவரு. அது ஸ்டாலின் சொன்னதுதான். நீ பழைய கட்சியோ புதிய கட்சியோ யாரா இருந்தாலும் வா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருந்தேன். அதை அட்ரஸ் பண்ணி தான் தலைவர் வந்து முதல்வர் அப்படின்னே சொல்லி சொன்னாரு. இது இப்ப இவங்களுக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியும். நாளைக்கு கதறுன்னு கதறுவான். இங்க விஜய் போனது பேசுனதெல்லாம் விட்டுருவான். இன்னைக்கு இதான் நாளைக்கு இதுதான் ஹார்ட் ஆஃப் த டாபிக். அதுதான் சொன்னேன். ஏமா வேணாலும் தெருவா போவான். இவ்வளவு செலவு பண்ணி காலையில மட்டும்தான் பூஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் யாருமே கண்டுக்கல. அண்ணன் எங்க போனாரு, இல்ல வைத்தியர், மேட்டர் என்ன தெரியுமா? நீ தெருவா போய் சுத்திட்டு வந்த வக்காலி, நாளைக்கு தலைப்பு செய்தியில தலைவன் தான். நீ தெருவா சாயங்காலம் யாரோ கம்பாரிசன் ஒண்ணு போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? லைவ் வந்து யூடியூப் லைவ், இளையராஜா அந்த ஃபங்க்ஷன் வந்து அண்ணனோட ஃபங்க்ஷன் அந்த லைவை விட டபுளா இருந்துச்சு. ஆமா, வாட்சிங் காலையில பார்த்தாச்சு. ஓகேடா, எப்படி அண்ணனை பார்த்த உடனே கிளம்பிட்டாங்களோ மாநாட்டுல, அந்த மாதிரி ஓகேடா பார்த்தாச்சு கிளம்புடா. இதுக்கு பேரு தான் கரிஸ்மாட்டிக் லீடர்னு ஒண்ணு சொல்லுவாங்க. யாரு பேசினா, யாரு என்ன பேசுனா மக்கள் கவனிப்பாங்களோ, என்ன பேசினா மக்கள் பார்ப்பாங்களோ அவங்க தான் பேசணும். இப்ப நீ தெருவா ஊருக்கு போன, தெருவா இங்க இருந்து போயிட்டு சீனை போட்ட, ஆனா கடைசியில யாரு சொல்றது இப்ப எல்லாரும் கேக்குறாங்க? தான் மேட்ரு. நீ உன் ரசிகனை இப்ப யார் சொல்லிட்டு இருக்கிற? இப்ப கதற போறான், இவரு பேசுனதான் கதற போறான். நீ பாருங்களேன் நடக்கும். அண்ணன் வந்து எந்த ஊர்ல என்ன பேசினாருன்னு எவனுமே பேச மாட்டானுங்க இவனுங்க. நாளைக்கு வந்து ரஜினி இப்படி பேசிட்டாரு, அந்த மாதிரி நம்ம இவரு சொல்றது பதிகிற அளவு அண்ணன் சொல்றது பாருங்க. அந்த டெக்கவுட் பேட்ஸ்மேன் கதறுவான் பாருங்க. டெக்கவுட் பேட்ஸ்மேன் கதறுவான் பாருங்க. ஏங்க அவன் இன்னைக்கே என் ட்வீட்ல வந்து கதட்டு இருந்தாங்க. ஜெயங்கொண்டத்துல இவனை யாருமே கண்டுக்கலன்றது இவனுக்கு இன்னும் வைத்தல. இவ்வளவு பண்றமே அண்ணன் வந்து யாருமே நம்மள கண்டுக்கல அப்படின்னு என்னைக்கு ரியாலிட்டி புரிஞ்சுக்கிறாரோ அன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு அட்டாக் வரும். இவ்வளவு கூட்டம் வந்திருக்கு பாத்தீங்களா, மிட் நைட்ல இருந்து எடுத்து போறானுங்க. அதுல பாதி பேர் வெளி மாவட்டத்துக்காரன் தான் தெரியாம நிக்கிறானுங்க. ஐயோ, அந்த ஒரு இடத்துலயே இருக்கு, ஒரு இடத்துல இருந்து வேறதுக்கு அப்படியே டிராவல் ஆகி போயிட்டே இருக்க கூட்டம் தான் அது. அங்க இருந்து வரது கிடையாது. அதான் சொல்ற, தமிழ்நாடு ஃபுல்லா ஆலோசனை வந்துருக்கானுங்க. அது கூட தெரியாம ரியாலிட்டி இங்க இருந்து அப்படியே டிராவல் பண்ணி அங்க கூட்டம் சேருது, அங்க இருந்து டிராவல் பண்ணி கூட்டம் சேருது. இது வந்து யாரு கூட்டம் தெரியாம நேரு பேசி கேக்குறானோ யாரு கூட்டம் தெரியாம என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லா மாவட்டத்துக்கும் திருச்சி சுத்தி இருக்க நாமக்கல், ஈரோடு, சேலம் இந்த பக்கம் எல்லாம் கூப்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு எல்லாம் வந்துருங்க, அங்க இருந்து நம்ம தலைவர் அழைக்கணும்னு ஒரு கால் பண்ணி எல்லாரையும் கேதர் பண்ணிருக்காங்க. யார் இத பண்றது? என்னப்பா இது 12 நைட்டு 12:30 மணிக்கு காக்க கத்துது தெரியலையே. யாருப்பா லைவ் போடுறது? லைவ் டெலிகாஸ்ட் போடுறது யாருங்க? அரியலூர் லைவ் டெலிகாஸ்ட் போடுறது. அண்ணன் என்ன பேசுறாரு? யாராவது டிரான்ஸ்லேட்டர் இருந்தா அண்ணன் என்ன பேசுறாரு கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க எங்களுக்கு. எங்க வீட்டுக்கு அவங்களே ட்வீட்டா கன்வெர்ட் பண்ணி சொல்வானுங்க, ட்ரான்ஸ்லேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுவாங்களா? ஓகே, இந்த குரோக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க, இதெல்லாம் நம்ம டிரான்ஸ்லேஷன் புரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குதுனே, ஏனே அதையும் மண்டபம் பேசாதீங்க. ஏ காக்கா, என்ன வேணும்? கரெக்டா நம்மளது மரத்தடியிலே வீடு இருக்குங்க. வில்லேஜ் நானே, இங்க நம்மளது மரத்தடியிலே வீடு இருக்கு. காக்காட்ட போன கொடுங்க. மேல காக்கா என்ன வடை வேணுமா?
எத்தனை வாரம் இன்னைக்கு வேணும்? அண்ணன் ஆமா உங்க அண்ணன் என்ன தீர்மானம் சொன்ன ஏதாவது தெரியுமா? இல்ல கபிலன் ப்ரோ, 1000 சம்பவம் எல்லாம் தலைவர் பண்ண முறையான சம்பவம்னா அது ஆடியோ லஞ்சில் பேசுனதும் அதுமாரி இந்த குக்கும் பாட்டும் தாங்க. அவன் வாழ்க்கையில என்ன நினைச்சு பார்க்க முடியாத வருத்தத்தை உண்டு பண்ணது ஒரு பாட்டு தாங்க, குக்கும் பாட்டு தாங்க. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இல்ல சம்பவங்க அதெல்லாம். இப்ப இந்த ஏரியால நீங்க மதன், இப்ப அவர் இப்ப இந்த இளையராஜா இஷ்யூல புதிய கட்சிகள் அப்படின்னு ஒண்ணு சொன்னாரு இல்லையா? நாளைக்கு கதறுவானுங்க பாருங்க, கதறு உங்க வீட்டு கதறு எங்க வீட்டு கதறு இல்ல, ஒக்காமக்கா கதறல் இருக்கும் பாருங்க. அன்னைக்கு இருந்த தலைவர் ஏதாவது செஞ்சு விட்டு போயிறாரு, இன்னும் மன உளைச்சல் ஆயிடும் பாருங்க நாளைக்குலாம். இவனுங்க வந்து காக்கா கழுகு சொன்னோம்னா நாங்க தான் காக்கா நாங்க தான் காக்கா நாங்க தான் காக்கான்னு வந்த மாதிரி நாங்க தான் புதிய கட்சி நாங்க தான் புதிய கட்சி நாளைக்கு இதுதான் பண்ணுவானுங்க நாளைக்கு. சரி, மணி 12:30 ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு, மாத்திரை வேற சாப்பிடணும். கபிலன் ப்ரோ, ஒரு காக்காவை கூப்பிட்டே இருக்கான், வரமாட்டுது. ஏய் நாளைக்கு இருடா, இந்த காக்கா உனக்கு கத்திக்கிட்டே இருக்கு. இங்க அரியலூர் இருக்குது லைவ் டெலிகாஸ்ட் கேளுங்க. எங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பெரம்பலூர் நினைக்கிறேன், பெரம்பலூர் பெரம்பலூர்லாம் போலன்னு நினைக்கிறேன், பெரம்பலூர் போலல்ல. இல்ல போயிருக்கான் போலங்க. இது ஏதோ போல நாளாலும் கூட்டம் நிக்குதுன்னு சொல்லி மெசேஜ் இது போட்டுட்டு இருக்கான், அந்த நிறைய எச்சைங்க போட்டுட்டு இருக்கானுங்க. இல்ல கூட்டு பாண்டாலாம் எலெக்ஷன் வரையும் தூண்டான் போல கபிலன் ப்ரோ. பாண்டாலாம் இதை இதுல வந்து 4 கம்பெனி அந்த டிரான்ஸ்போர்ட் இது கம்பெனி ஆரம்பிச்சிடும் போல. அந்த எங்க அண்ணன் வந்து சொத்தை அழிக்க வேணாமா? நீங்க வந்து பேசுறீங்க இவன் நியூஸ் கொடுத்துட்டான், அங்க கொடுத்துட்டான், இங்க கொடுத்துட்டான், அப்படி கொடுத்துதான் சொத்தை அழியும். அஃபிடேவிட்ல சொத்து கணக்கு கம்மியா கட்டணும்ல. ஜெகதீஷர் பாகுபலி 3 எடுக்கிற அளவுக்கு ப்ரொடியூசர் ஆயிடும் போல விஜய் இந்த காசு உருவி. இப்போ புலி எடுத்த பிடி செல்வகுமார் அண்ணன் வந்து டீல்ல விட்டாரு. அந்த மாதிரி ஜெகதீஷ் வந்து டீல்ல அவன் ப்ரூஃபோட போட்டு அடிப்பான். இல்ல ஜெகதீஷ் எல்லாம் விஜயோட குடிமை இருக்குங்க. இந்த ஆக்ட்ரஸ்ன்ற மாதிரிலாம் நிறைய இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியாது, வேணாம் சபையில பேச வேணாம். அதெல்லாம் குடிமை இருக்கு, விஜயோட குடிமை வந்து ஜெகதீஷ் கையில இருக்கு. சரி மாட்டலாம். ஆமா, பஸ்லயே உட்காந்துட்டு போறாங்க கூட பார்த்தேன். சரி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆசை தாங்க, விஜய் சைட்ல இருந்து ஃபீமேல் யாரோ ஜெகதீஷ் வந்து ஒரு செருப்பை கழட்டி அடிச்சான்னு வச்சுக்கோங்க, அப்பயே தான் அடங்குவாங்க ஜெகதீஷ் எல்லாம். கேரளால அம்மா இது இருக்கு இல்லையா, அந்த நடிகர். கேக்குதா ப்ரோ? கேக்குதுடா. 1 மணி வரைக்கும் ஓட்டலான்னு இருக்கிறேன், என்ன போறேன்றீங்க? நான் சாப்பிடணும்டா, மாத்திரை போடணும், டைம் ஆயிடுச்சு. ப்ரோ நீங்க கிளம்புங்க, நம்ம நாளைக்கு வச்சு செய்வோம். அப்புறம் வச்சு டைம் பார்க்காம செய்வோம், நாளைக்கு விடுங்க பாத்துக்கலாம். இல்ல நான் மெடிசன் நடு ராத்திரில 12:45 காக்காத்தல தாங்க முடியல, எடுத்து கல் எடுத்து ஒண்ணு வீசுங்க அந்த பக்கம். இருங்க ப்ரோ, நீங்க போறீங்களா இல்லையான்னு கேட்டேன், அது பதில் சொல்லிட்டு இருக்கு. இல்ல கபிலண்ணா, உங்ககிட்ட நான் மத்தியானம் ஒரு கண்டனம் தெரிவிக்கலான்னு தான் பார்த்தேன். டீமன் ஸ்லேயரை போய் நீங்க இந்த மொக்கையோட ஒப்பிட்டு பேசுறீங்க. அப்புறம் நான் மனுஷனா இருக்கேன், அடிமை சங்கத்துல இருந்து கூப்பிட்டு. ஆமா, யாராவது டீமன் ஸ்லேயர் பாத்தீங்களா? சூப்பரா இருக்கு படம். நான் அது வந்து நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல பார்த்தேன் ப்ரோ. ஒரு கேளு, சும்மா சொல்லக்கூடாது. இல்ல நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. டீமான் ஸ்லேயரோட ஃபர்ஸ்ட் சீசனை யாராவது போய் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும்தான் நான் பார்த்தேன். நான் பாக்குற நேரத்துல நான் அவரோட ஃபர்ஸ்ட் சீசன் அதை பார்க்கும்போது அப்போ வந்து செகண்ட் சீசன்லாம் அவன் விடுறதுக்கு டைம் ஆச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு சீசன் நான் ஒண்ணு பார்க்க ஆரம்பிச்சேன்னா அடுத்தடுத்த சீசன் விட்டா உடனே பார்த்து முடிச்சிருவேன். இவனுங்க டிலே டைம் எடுத்துக்கிட்டனால நிறைய ஜாப்பனீஸ் சீரீஸை நான் விட்டுட்டேன்.